மகளே இப்போ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை பார்ப்பேன். அதுவே என்னோட ஃப்ரெண்டு வந்து லாங் ரைட்ஸ் போகணும் அதிகமாக அப்படின்னு சொன்னால் ஒரு டூரர் பார்ப்பாப்புல. இப்போ நான் வந்து லாங் ட்ரைவ் போனால் அவரோட பைக்கை வாங்கிட்டு போவேன். அவர் பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணால் என்னோட பைக் வாங்கிட்டு போவார். பட் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் அது ரெண்டும் சேர்ந்து ஒரே பைக்காக இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. அந்த செக்மெண்ட்டை தான் இந்தியாவுக்குள்ளே ஒரு இந்தியன் பிராண்ட் பயங்கரமாக பூம் பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னா பஜாஜ் டாமினர் 400 வச்சு தான். பஜாஜ் பிராண்டில் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் மோட்டர் சைக்கிள் அப்படின்னா இந்த டாமினர் 400 சொல்லலாம். இப்போ புதுசாக 2025ல் நிறைய புது அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்ஸ் எல்லாமே ரைடர் சென்ட்ரிக்காக இருக்குது. அந்த ரைடை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஹார்ட்வேர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாமினர் 400 எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் ஃபைனலி இப்போ தான் அந்த மோட்டர் சைக்கிள் என்கிட்ட கிடச்சிச்சு. டீட்டெயில்டாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரெவ் பண்ணும்போது எக்ஸாஸ்ட்ல ஒரு பீட் இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு விசில் சவுண்ட் இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த பைக்குக்கு ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுதுன்னு சொல்லலாம். டாமினர் 400 ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர், ப்ரீமியமான ஸ்போர்ட்ஸ் டூரர். டாமினர் 400லேருந்து தான் டாமினர் 250 டிரைவ் பண்ணாங்க. புது டாமினர் 250 எப்படி இருக்குன்றதை பற்றி டீட்டெயிலான vlog 2025 எடிஷன் வந்து நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியாச்சு. இது 2025 டாமினர் 400 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர். இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த விண்ட்ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் டாப் பாக்ஸ் வைக்கிற ப்ரொவிஷனு, அந்த பேக் ரெஸ்ட் இதெல்லாமே கொடுத்தாங்க. இது வந்து அந்த டூரர் ப்ரொப்போஷனை மீட் பண்ணுன்றக்காண்டி ஓஇஎம்ஏ ஃபிட் பண்ணி கொடுத்த ஆக்சசரிஸ். குவாலிட்டிலாம் நல்லா இருக்கும். சும்மா நேம் ஷேக்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. புதுசாக இந்த டாமினர் 400ல பஜாஜ் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம். ஃப்ரண்ட்ல ஹெட்லைட்ஸ் வந்து எல்இடி ஹெட்லைட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டோட வியூ பார்க்கறதுக்கு அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸும் எல்இடி இண்டிகேட்டர்ஸை தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து நல்லா மஸ்குலராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ஓகே. ஃப்ரண்ட்ல யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. சில்வர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பிராண்ட்ஸில் வந்து நம்ம கோல்டு ஷேடை பார்க்கலாம். யூனிக்காகவே இந்த மோட்டர் சைக்கிளை எல்லா விதத்துலையும் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போதும் கூட. சஸ்பென்ஷனை பற்றி பேசணும் அப்படின்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ரியர் சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஸ்டிஃப் தான். ஸ்டிஃப் பட் கம்ஃபர்டபுள். ஸ்டிஃபாக இருந்தால் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த ஸ்டிஃப்னஸ்க்கான ஆக்ஷன் என்ன அப்படின்னா மேலே இம்பாக்டை தெரிய விடக்கூடாதுன்றது மட்டும்தான். ஸோ அதனால நமக்கு அந்த கம்ஃபர்டபுளான ஃபீல் கிடைக்கும். இம்பாக்டை அப்படியே நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அதை கீழே அரெஸ்ட் பண்ணிடும்னு சொல்லலாம். இந்த டாமினர் 400 ஃப்ரண்ட்ல டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பைக்ஸில் இந்த அலாய் வீலை ரேராக தான் பார்க்க முடியும். பட் இதை டாமினரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ரீமியம் மோட்டர் சைக்கிள்னு சொல்லி நிறைய இடத்துல அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க் வந்துருது, ரியலி டிஸ்க் வந்துருது, டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பற்றி பேசி ஆகணும். ரியர் பிரேக்ஸ் ஸ்டாப்பிங் நல்லா இருக்கு. நம்ம டேப் பண்ண உடனே நமக்கு இமீடியட்டான பிரேக்கிங் கிடைக்குது. அதே மாதிரி சிட்டி ரோட்ஸில் ஓட்டும் போது போதுமான பிரேக்ஸ். இல்லை பேனிக் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரண்ட் பிரேக். அதுவும் வந்து இப்போ 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் கிளச்சும் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். இது புதுசு. ஸோ அட்ஜஸ்டபிளாக இருக்கனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கிளச்சை ரிலீஸ் பண்ணோன்னே பைக் போகணும், இல்லை ஃபுல்லாக ரிலீஸ் ஆனால் தான் பைக் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டயர் 110 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே ரியர் டயர் பார்த்தோன்னா 150 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 110, 150 நல்ல டயர் செட்டப் தான் இந்த 400cc மோட்டர் சைக்கிளுக்கு. மேக்ஸிமம் 400cc 140 செக்ஷன் டயர்ஸ் தான் வருது. பட் இதில் 150 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த பைக்கோட வெயிட் வந்து 193 கிலோகிராம் வெயிட் கூட தான். ஸ்போர்ட்ஸ் டூரர் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அப்படி தான் பார்க்கணும். இது ஸ்போர்ட்ஸ் பைக்கு இவ்வளோ வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த பைக்கை வச்சு நீங்கள் டெய்லி டே டு டே கம்ப்யூட் பண்ணலாம், லாங் டிரைவ்ஸ் போகலாம். அப்படி பார்க்கும்போது அந்த டூரிங் பேஸ்டு ப்ரொபோஷன் வரனால வெயிட் கூட. வெயிட் இந்த பைக்கில் ஒரு கான் தான். இந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் நீங்கள் வெயிட்டை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அது டாமினர் வந்த போஸ்ட்லேருந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த வெயிட்டு அண்ட் இந்த பைக்கோட டயர்ஸ் நல்லா வைடான டயர்ஸ், ரோட்டில் நல்ல கான்டாக்ட் இருக்குது, ஸ்டெபிலிட்டி லெவல் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் வெயிட் மட்டும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு சொல்லி ஒரு டெஸ்ட் டே பண்ணி பாருங்க. சீட் செட்டப் பற்றி பேசியானும். சீட்ஸ் வந்து நல்ல அகலமான சீட், பில்லியனுக்கு நல்ல சீட். பிகாஸ் இது டூரரில். ஸோ அதனால அந்த டூரிங் பேஸ்டான விஷயங்கள், கம்ஃபர்டபுளான சீட்ஸ் வேணும். லாங் டிரைவ் போனோம்னா ஜஸ்ட் நார்மலாக ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்குமா சீட் இருந்துச்சுன்னா ரொம்ப லாங்லாம் ஓட்ட முடியாது. ஸோ ரெண்டு சீட்டோட கம்ஃபர்ட்டை ஓவராலாக சொல்லும் போது நமக்கு ரைடருக்கு வந்து ஃபோம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, பில்லியன் போகும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பில்லியன் வந்து ரொம்ப தூரம் உட்காந்து போனாலும் பின்னாடி சாஞ்சு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அதே சின்னதாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் பெருசாக நீங்கள் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து டாப் பாக்ஸ் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைட் சேடில் பேக்ஸ் நீங்கள் வந்து ஹூக் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது இது கிராப் ஹேண்டிலும் கூட. குவாலிட்டிலாம் இந்த மோட்டர் சைக்கிளில் எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. நல்லா கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. டாமினர் 400ஓட பேட்ஜ் வந்துருது. அலுமினியம் ஸ்விங் ஆர்மு அண்ட் தென்
உங்களுக்கு பின்னாடி வந்து சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக்ஸோட எஃபிஷியன்சி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் 2 எக்ஸாஸ்ட் கேன் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. நோட்டும் கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கேட்டோம்ல ஐடல் நோட்டு டாப் அண்ட் ரவுஸ்லாம் வந்து அப்படியே அந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் நமக்கு லிட்டரலாக சவுண்டே ஃபீல் பண்ண வைக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் ஃபுட் பேக்ஸ் எல்லாமே நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டூண்டில் இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள்னு சொல்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தான் மாற்றி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் இது பஜாஜ் பைக்குன்றதை நம்ம இந்த மாதிரி இடத்துல பார்க்க முடியுது. அண்ட் டேங்க் நல்லா பல்ஜான டேங்க்லேயே USB-A சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சேஞ்ச் என்னன்னா டேங்க்ல வர அந்த மீட்டரை இப்போ எடுத்து ஃபுல் கிளஸ்டராக கொடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் 2 கிளஸ்டரையும் பார்த்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கண்டிப்பாக நான் அங்கே ரீட் அவுட் தேடுவேன் பழைய டாமினரில். பட் இங்கே இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்ல, அந்த கன்ஃபியூஷன் இப்போ வந்து சரி பண்ணிட்டாங்க. ஒரே கிளஸ்டராக கொடுத்துட்டாங்க. ஸ்விட்சஸ் ரெஃபைன் பண்ணியிருக்காங்க. ஹசார்ட் லாம்ப்ஸ் புதுசாக வந்திருக்கு. அந்த நீங்கள் பாஸ் இங்கே ஒரு 4 பட்டன் இருக்குது. இது வந்து ப்ராக்டிக்கலுங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பட் அதுவே வந்து N160 N250 அதுக்கப்புறம் NS200 இதில் இருக்க அந்த M பட்டனை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்குள்ளே சரி பிகஸ்ட் டாஸ்க் மாதிரி இருக்கும். பட் இதில் ஈஸியாக இருக்குது. இண்டிகேட்டர்ஸு ஹார்ன் ஓரளவுக்கு லவுடாக இருக்குது. அண்ட் லைட்ஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். கில் சுவிட்ச் இண்டிகேட்டர் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துருது. இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி 13 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 15 லிட்டர்ஸாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். 13 போதும் தான். பட் 15 இன்னும் நல்லா இருந்திருக்கும். கிளஸ்டர் பார்த்தோன்னா கலர் LCD கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் TFT-ஆன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கலர் LCD. இந்த டாக்கோமீட்டர்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக வருது. அண்ட் மேலே இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துருது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஃபியூல் கேஜ் லெவல், ஓடோமீட்டர், 4 டிரைவ் மோட்ஸ், அதாவது ரைட் மோட்ஸ், ரோட், ஸ்போர்ட், ரெயின் அண்ட் ஆஃப் ரோட். 4லையுமே பவர் டிஃப்ரென்ஸ் அண்ட் ABS டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை ரைட்டில் செக் பண்ணுவோம். அண்ட் வார்னிங் லெவல், ஓடோமீட்டர், ட்ரிப் A, டிஸ்டன்ஸ் டு எம்டி, அண்ட் ட்ரிப் பியில் வந்து எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீட் போயிருக்காங்க, எவ்வளோ மைலேஜ் அந்த ட்ரிப்பில் கொடுத்துருக்கு, ட்ரிப் டைம் என்ன அப்படின்னு காமிக்குது. நைஸ். அண்ட் இப்போ செட் பட்டன் கொடுத்தோன்னா வெஹிக்கிள் இன்ஃபோக்குள்ள போனால் ரைட் மோட், MTC மோட்டார் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், சேஞ்ச் ரைட் மோட்னு வருது பார்த்தீங்களா. பிகாஸ் ரோட் மோட்லையும் ரெயின் மோட்லையும் எப்பயுமே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆனில் இருக்கும். இதுதான் சேஃப்டியான விஷயம். ஸோ அதில் ஆஃபே பண்ண முடியாது. நீங்களே நினச்சாலும் ஆஃப் பண்ண முடியாது. பட் ஸ்போர்ட்ஸ் மோடில் போனீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் போய் ட்ராக்ஷன் கண்ட்ரோலை மாற்றிக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கா, ஆனில் இருக்குது. ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். கீப் ப்ரெஸ்ட், ரிலீஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் டீஆக்டிவேட்டட்னு வந்துச்சா. இதுவே ஆன் பண்ணணும்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. சிங்கிள் டேப் பண்ணால் போதும், ஆன் ஆயிரும். ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் தான் லாங் ப்ரெஸ் பண்ணணும். அதுவும் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஆஃப் ரோட்லேயும் மட்டும்தான் நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ண முடியும். மிச்சம் 2 மோட்லையும் பண்ண முடியாது. வார்னிங்ஸ், ரீஃபியூல் பண்ணணும்னு காமிக்குது. ஓகே. கனெக்டிவிட்டி, ப்ளூடூத், ஸ்டேட்டஸ் ஆனில் தான் இருக்குது. கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபோனை. மியூசிக், டிவைஸை கனெக்ட் பண்ணால் மியூசிக் வரப்போகுது. அண்ட் தென் ட்ரிப் அண்ட் பைக், ட்ரிப் A, ட்ரிப் B, பைக் இன்ஃபோவில் போனோம்னா பேட்டரி வால்ட்டு, டிஸ்டன்ஸ் TMT அண்ட் சர்வீஸ் அடுத்து எப்போ கொடுக்கணும் அப்படின்றத காமிக்குது. ஓகே. அதுக்கப்புறம் லேப் டைமர் இருக்குது. அண்ட் தென் செட்டிங்ஸ் ரொம்ப ஃபேவரட், குவிக் செலக்ட், கிளாக் டேட் அண்ட் பிரைட்னஸ் இதெல்லாமே இந்த கிளஸ்டரில் வந்துடுது. ஓகே. இதில் ஸ்பெஷலான விஷயம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், 4 ரைட் மோட்ஸ், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, தேவையான ரீடவுட்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ அதனால் இந்த கன்சோல் இப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த பைக்கோட இந்த பைக்கோட இன்ஜினுக்கு முன்னாடி கிரவுண்டை பார்க்கணும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 157 mm கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி தான். பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் 2 பேரும் நீங்கள் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உரசும். 2 பேர் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணாலே கொஞ்சம் கிரவுண்டடாக இருக்கும். ஸோ அது வந்து பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்க்கு தான். நார்மலான ஸ்பீட் பிரேக்கர்ஸ், நார்மலான ஒரு மேடை தாண்டதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. 373cc இன்ஜின். ஒரு டைமில் 373cc இன்ஜின் தான் பெரிய இன்ஜின் பஜாஜ் லைனப்லே. KTMலையும் சரி. KTMல 399 போயிட்டாங்க. பட் இங்கே இன்னும் 373 தான். பவர் பார்த்தோன்னா 39.4 bhp, 35 Nm டார்க், 6-speed கியர் பாக்ஸ். அண்ட் தென் உங்களுக்கு லிக்விட் கூலிங் சிஸ்டம், 4-valve இன்ஜின் தான். அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்துருது. அண்ட் ஸ்பெஷலான விஷயம் ரைட் பை எயர் த்ராட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். டியூக் 390ல இருக்குது. ட்ரைம் ஸ்பீட் 400ல இருக்குது. ஸோ அதே த்ராட்டில் இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க. எலக்ட்ரானிக் த்ராட்டில், ரைட் பை வயர், கிறிஸ்பான ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பைக்கோட ஸ்பெக் ஷீட்டை வாசியாச்சு. ஸ்பெக் ஷீட்டை மட்டும் வாசிச்சோம்னா அது ரிவ்யூ கிடையாது கண்டிப்பாக. ஸோ அதனால இந்த இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத நான் வார்த்தையில் சொல்கிறத விட லைவ் ஆக்ஷன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்துடலாமா வாங்க மக்களை. நம்ம கூட டாமினர் 400 இருக்குது. நியூ காக்பிட் வியூ, நியூ ஸ்விட்சஸ்லாம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஹைவே ட்ராக்கில் இருக்கும். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர், 2 கேட்டகரிக்குமே இந்த ட்ராக் சூட்டபுளாக இருக்கும். ஸ்விட்சஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 5th லெவலில் இருக்குது. ஸோ அதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணியாச்சு. ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர். அதே மாதிரி 4 ரைட் மோட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து மோடை வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் மாற்றிக்கலாம். வெஹிக்கிள் இன்ஃபோ, ரைட் மோட்ஸில் போய் ஸ்போர்ட்ஸில் வச்சுக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் மோட் அண்ட் ஆஃப் ரோட் மோடில் தான் ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக ஆன் ஆஃப் பண்ண முடியும்.
இப்போ எம்டிசியை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆயிரும். இப்போ ஆஃபில் தான் இருக்குது, ஓவரால் ஆஃபாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டிப்பிக்கல் டாமினர் தான். எக்ஸாஸ்ட் நோட்லாம் நல்லாயிருக்கு. அந்த விசில் சவுண்ட் கேட்குது. ஹைவே வேறுனால கிறிஸ்பாக இருக்குது. கிளச் இஸ் சாஃப்ட், கியர் ஷிஃப்டிங் இஸ் ஸ்மூத். பவர் டெலிவரி பார்க்கலாம். இனிஷியலாக இந்த டார்க் ரோல் வந்து நல்லாயிருக்கு. 11-12 வரைக்கும் போகுது. ஓகே, இமீடியட்டாக த்ராடல் கொடுக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி புல்லப் பண்ணுது. 357 அந்த ஆர்பிஎம்ஸில் வந்து ஒரு நல்ல பவர் ஹிட் பார்க்க முடியுது. ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோலர் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஸ்மால் லான்ச் பண்ணிடுவோம். 3, 2, 1 கோ. ஓகே, டயர் வந்து பெருசாக ஸ்லிப்பரிலாம் ஆகலை இந்த மாதிரி ரோட்ஸில். அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 100 to 0 பிரேக் பண்ணி பார்ப்போம். ஆஃபில் தான் இருக்குது. 100 to 0 ரியர் பிரேக்ஸ். வீல் ஒரு மாதிரி பிடிச்சி விட்ருக்கு. இதுவே ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ வெஹிக்கிள் இன்ஃபோ, ட்ராக்ஷன். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை, நார்மலாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ஓகே, இப்போ 100 to 0 பார்ப்போம். ரொம்ப டைனமிக்கலாக இருக்குது. அந்த வெயிட் பேலன்சிங் வந்து நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் வெயிட் ஃபீலாக தான் செய்யுது. 100 to 0 ரியர் பிரேக்ஸ். சேம் ரேஞ்ச் தான். இந்த பைக்கில் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஓகே, நம்ம 0 to 60 பார்ப்போம். 3, 2, 1 கோ. 60. It's fastest. Fine. 0 to 100 பார்ப்போம். 3, 2, 1 go. 100 ஃபாஸ்ட். எவ்வளோ நேரத்தில் போச்சு அப்படின்றத நீங்கள் கிளாக்கில் பார்க்கலாம். பட் இங்கே வந்து ஸ்பீடாக போகுதுன்றதை நான் ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி நம்ம 100 to 0 இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ்லையும் பார்த்துருவோம். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வேறு லெவல் ஸ்டாப்பிங்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஸ்போர்ட்ஸ் மோட்லேருந்து நம்ம ரெயின் மோடுக்கு போவோம். ரெயின் மோடுக்கும் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் எதுவும் பவர் டிஃப்ரென்ஸ் இருக்கான்றதை பார்க்கணும்ல. ரெயின் பவர் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு மாதிரி பவர் லோவாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது என்னால். பட் இருந்தாலும் நம்ம வேறு ஏதாவது மோட் செக் பண்ணி பார்ப்போம். நான் கரெக்டாக அதை அஷ்யூர் பண்ணணுன்னா நான் செக் பண்ணி பார்க்கணும். ரோட் மோடில் வந்து மேக்ஸிமம் ஆர்பிஎம் எவ்வளோ ஹிட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 3, 2, 1 கோ. ஓ, டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. 10,000 ஆர்பிஎம் ரோட் மோடு. ஓகே, ஸ்போர்ட்ஸ் மோடு ரன்னிங்லேயே கியரை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு பண்ணுங்கள். டீஆக்சிலேட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஓ, டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. 10 அபோவ் கிராஸ் பண்ணது பாருங்கள். ரோட் மோடில் 9,200 ஆர்பிஎம் தான். இதில் 10,200 ஆர்பிஎம். ரெயின் மோட் டீஆக்சிலேட் பண்ணிவிட்டு பவர் மோடை மாற்றிக்கலாம். ஆஹா, பவர் ஃப்ளாட்டாக இருக்குங்க ரெயினில். இதுலேயும் 10 வரைக்கும் போகுது. பட் அந்த இந்த ரேஞ்ச் ஒரு 3,000 to 6,000 அந்த ரேஞ்சில் வந்து கொஞ்சம் பவர் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஃபைன். ஆஃப் ரோட் மோட். த்ராட்டில் க்ளோஸ் பண்ணால் தான் மோடு மாறும். ஆஃப் ரோட் மோட் இட்ஸ் ஈக்குவலன் டு ரோட் மோட். ஸ்போர்ட் இஸ் அக்ரெசிவ். எனக்கு ஸ்போர்ட்டு தான் பிடிச்சிருக்கு. பிகாஸ் அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஸ்போர்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பவர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெயின் மோடில் நல்லாவே தெரியுது. நல்ல பவர் வந்து டீடியூன் ஆனது தெரியுது. இதில் நல்லா ஓப்பன் பண்ணும்.
ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படியே ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள். 3 2 1 3 5 7 9 வேற மாதிரி போகுதுங்க. அப்படியே நான் அப்படியே த்ராட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஐம் கோயிங் டு ரெயின் மோட். ஓகே, ரெயின் மோட் ஸ்லோ பண்ணி விட்டோம். 3000 to 5000 ஆர்பிஎம்குள்ளே பயங்கரமான ஒரு லேகு. 6000 வைப்ரேட் ஆகுது. 7000 இட்ஸ் ட்ரைங் டு ப்ரொடியூஸ் த பவர் பட் இட் காண்ட், அப்படி தான் சொல்லணும். ஸோ அதனால் பவர் டிஃப்ரென்ஸ் இந்த மோட்ஸில் இருக்குது. ஏபிஎஸ் பிரேக்கிங் டிஃப்ரென்ஸுமே இருக்குது. டேர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல ப்ளே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே தான், பட் ஆனால் வெயிட் அதிகம். நம்ம லோ அண்ட் டார்க் பார்க்கணும். இந்த மோட்டார் சைக்கிளோட லோ அண்ட் டார்க் எப்படி இருக்குது? பிகாஸ் பவர்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்லிட்டேன். ரெயின் மோடை மாற்றணும் போல் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மோடோட அக்ரெசிவ்னஸை பார்த்துட்டு ரெயின் மோடு ஓட்டுறது அப்படியே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். 3000 to 5000 ஆர்பிஎம், இட் இட்ஸ் டிஃப்ரெண்ட், அப்படி தான் சொல்லணும். எந்தூசியாசிசம் லெவல் வந்து வேற லெவலாக இருக்குது. நீங்கள் டாமினர் 400 டெஸ்ட் ட்ரைவ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் ஓட்டி பாருங்கள். செகண்ட் கியரில் பைக் நிப்பாட்டுறேன். செகண்ட் கியர் பிரேக்ஸ் அடிக்குவேட்டாக இருக்குங்க. ஓகே, இப்போ மூவ் பண்ணுறேன். கரெக்டான கிளச் பாயிண்ட்டு, ஆக்சிலேட்டரே கொடுக்கல. ஓ நைஸ், ஸ்மூத் ஆப்ரேஷன்ஸ். ஓ, செயின் துடிக்கலை, இன்ஜின் இடிக்கலை, சுத்தமாக அடிக்கலைங்க, எதுவுமே பண்ணல. ஃபஸ்ட் கியர்லேருந்து எப்படி போகும் அதே மாதிரி போகுது. 10 out of 10 கொடுக்கலாம் லோ அண்ட் டார்க்குக்கு. பிகாஸ் வெயிட்டான மோட்டார் சைக்கிள் டிராஃபிக்ஸில் கிளைட் பண்ணுறதுக்கு செகண்ட் கியரை போட்டு நம்ம கிளைட் பண்ணி போகலாம். ஓகே, 4th கியர் போட்டுட்டேன். ஒரு பிலோ 50 வரேன். நாட் அ பிக் டீல், இட்ஸ் அ டீல். 40 4th கியர் போட்டு 40ல் க்ரூஸ் பண்ண முடியுது. 6th கியர் போட்டு 50 கீழே க்ரூஸ் பண்ண முடியுதா? சிக்ஸ்த் கியரில் யூ கேன் க்ரூஸ் அப் டு 60 அப்படின்னு சொல்லுவேன். 60ல் நீங்கள் க்ரூஸ் பண்ணீங்க பெரிய விஷயம் கிடையாது. அதனால் லோ அண்ட் டார்க் நல்லா பண்ணியிருக்காங்க. வைப்ரேஷன் பார்ட் பார்ப்போம். ஓகே, கிராஜுவல் மூவ் பண்ணும்போது 1200 ஆர்பிஎம் மூவிங் ஆர்பிஎம்மு. 2 3 3ல் வைப்ரேஷனில் 4ல் டேங்க்கு கிட்ட தெரியுது. 5 கிட்ட ஃபுட் பெக்ஸில் தெரியுது. அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. டேங்க்கு கிட்ட ஹெவி ஆகுது. ஓகே, ஆனால் வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்குங்க உங்களுக்கு. பிகாஸ் இட்ஸ் 400cc வித் சிங்கிள் சிலிண்டர். ஸோ உங்களுக்கு இது 373cc வித் சிங்கிள் சிலிண்டர் வரனால வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இதில் வந்து ஸ்லிப்பர் கிளச்சுமே இருக்குது. இன்ஜின் பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஹை ஸ்பீட்ஸில் டவுன் ஷிஃப்ட்லாம் பண்ணோம்னா எதுவுமே தெரியலங்க. அந்த ரைட் பை த்ராட்லுக்கும் அந்த டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது அதோட எஃபோர்ட்லெஸ்னஸுக்கும் ஒரு பயங்கரமான மேட்ச்சு. வாவ், ரைட் பை த்ராட்னால வித் த்ராட்டிலே நம்ம வந்து கியரை ஷிஃப்ட் பண்ணாலும் எஃபோர்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது. சஸ்பென்ஷன் பார்க்கணும்ல. சஸ்பென்ஷன் பார்ட் ஸ்டிஃப் தாங்க. சாஃப்ட் சைட்லாம் சொல்ல முடியாது, ஸ்டிஃபாக தான் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் அண்ட் டூரர், ரெண்டு பர்பஸ்லேயும் ஓட்டுறனால சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃப் பேஸ்டு கம்ஃபர்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டிஃப் பேஸ்டு கம்ஃபர்ட் அப்படின்னா இந்த மாதிரி பள்ளத்தில் போகும்போது ஸ்டிஃபாக இருக்கும். அப்புறம் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்கலாம். அந்த பள்ளத்தை மேலே கிராஸ் பண்ணும் போது கீழே இருக்க இம்பேக்ட் மேலே தெரிய விடாத அளவுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். அவ்வளோதான். ஸோ ரைட் கன்க்ளூஷன், எனக்கு இந்த பைக்கில் ஃபஸ்ட்டு இந்த 4 மோட்ஸில் பவர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு பஜாஜ் பைக்கில். அண்ட் தென் உங்களுக்கு பவர் டெலிவரி, லோ அண்ட் டார்க், பிரேக்ஸ், இன்ஜின் பிரேக்கிங், ரைட் பை த்ரால் கொடுத்தது, கன்வீனியன்ட்டுக்கு அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லீவர்ஸ் கொடுத்தது, எல்லாமே ஓகே. வைப்ரேஷன் அண்ட் வெயிட் மட்டும் இந்த பைக்கில் காணா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டு உங்களுக்கு இந்த பைக் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. டாமினர் 400 ரைடிங் போஸ்டர் பார்க்கணும், எர்கனாமிக்ஸும் பார்க்கணும். சேடல் ஹைட் வந்து சேடலோட லெவல் கம்மி, அதனால் பில்லியன் ஈஸியாக ஏறவும் முடியும், இறங்கவும் முடியும், கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியும். எர்கனாமிக்ஸ் ரைடருக்குமே பெட்டராக இருக்கும். ஈஸி எர்கனாமிக்ஸ்னு சொல்லலாம். பட் வெயிட் மட்டும்தான் கூட 193 கிலோகிராம்.
சைட் ஸ்டாண்டோட குவாலிட்டியிலேருந்து ஒவ்வொரு பார்ட்டிகளோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது இந்த மோட்டர் சைக்கிளில். அதே மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே நல்லா பண்ணியிருக்காங்க. பேனல் கேப்ஸ் பெருசாலாம் பார்க்க முடியல, டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மோட்டர் சைக்கிள்லேருந்து அவைலபிளாக இருக்க கலர்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் வரும். உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலி இந்த க்ரீன் பிடிக்கும். அந்த டாமினர்னாலே இந்த க்ரீன் தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கிரே இஸ் ஓகே, சட்டிலாக இருக்குது, க்ரீன் நல்லாயிருக்கும். ரைடிங் போஸ்டர், ஒயிட் அண்ட் ஹேண்டில் பார்ஸ் டுவர்ட்ஸ் த ரைடராக இருக்குது. ஓகே, நீங்கள் பாருங்கள், லீன் லெவல்லாம் இல்லைங்க, நல்லா இருக்குது. நல்லா லாங் க்ரூசிங் போனாலும் அகெயின்ஸ்ட் செவனில் கேஷுவலாக போகலாம். விண்ட்ஸ்க்ரீனோட லெவல் ஓகே. இந்த லெவலில் விண்டை வந்து கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து நம்ம ஹெல்மெட் போட்டிருப்போம், அதனால் அங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஹெல்மெட்டோட லெவல் இவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியா கரெக்டாக அந்த விண்டு கட் பண்ணி போகிற அளவுக்கு சைஸில் விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் பெருசாக மாட்டிக்கலாம். பட் இதோட குவாலிட்டியும் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டை மாட்டுற குவாலிட்டியும் ஒன்றா இருக்குன்னு சொல்ல முடியாது. ப்ளஸ்ஸருக்கு மேலே அந்த விண்ட்ஸ்க்ரீன் மாட்டியிருக்க ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. அது பிரச்சனை இல்லை. பட் அந்த இடத்துல நார்மலான ஹாட் பிளாஸ்டிக் தான், கொஞ்சம் பேனல் கேப்ஸும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, ரைடிங் போஸ்டர். ஸோ ஒரு நேக்கடு பைக்கும் ஒரு க்ரூசரையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை என்னோட கருத்து. கிரவுண்ட் ரீச் பாருங்கள், நான் 5.8 ஃபீட்டு 5.3 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயிட் மட்டும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுதா அப்படின்றத கண்டிப்பாக டெஸ்டே பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். டீலர்ஷிப்பில் பைக்கை நேராக போய் பாருங்கள், உட்காந்து பாருங்கள், அப்புறம் டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள், ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி சூட்டபுளாக இருக்கா அப்படின்றது. இது நிறைய ஆஸ்பெக்டில் பார்க்கணும். ஒரு பைக் எப்படி வாங்கணும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணணும், ஒரு ரீல் எதுவும் மேக் பண்ணால் சொல்லுங்கள், அதை நம்ம நெக்ஸ்ட் மேக் பண்ணுவோம். ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் செக்கில் ஈஸி எக்கனாமிக்ஸ், சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. அதே மாதிரி ரைடிங் போஸ்டர் கம்ஃபர்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. பட் வெயிட் மட்டும் கூட. மக்களை 2025 டாமினர் 400 எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ரைட் பை த்ராட்டில். மூணாவது கிளஸ்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாலாவது 4 ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆறாவது USB சார்ஜிங் போர்ட். ஏழாவது புது சுவிட்ச் கியர். எட்டாவது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. 8 சேஞ்சஸுக்கும் சேர்த்து 9,000 ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. இந்த 9,000 ப்ரைஸ் ஹைக் ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒர்த்தா அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கணும். ரைட் பை த்ராட்டில் வந்து எலக்ட்ரானிக் த்ராட்டில், அதுக்கு காம்பனன்ட்ஸ் இருக்குது. கிளஸ்டர், புது கிளஸ்டர், அதில் ரைட் மோட்ஸ் கொடுக்கும்போது உள்ள இன்ஜின்லேயும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி மேப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா அந்த 9,000 தகுந்த அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ரைஸ் பார்ப்போம். இப்போ இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 2,33,000 வருது. ஆன் ரோட் பார்த்தோன்னா ஒரு 2,90,000 கிட்ட வரும். இது அப்ராக்ஸான ப்ரைஸ். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ப்ரைஸ் மாறும். ஸோ அதே மாதிரி மந்த் ஆன் மந்த் ப்ரைஸ் மாறுது இப்போலாம். ஸோ ஆகும்போது அதனால ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்கிறதில்ல. நிறைய பேர் டேரெக்டாக நேராக பார்த்து என்ன கேட்டீங்க, ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்கிறத பற்றி பெரிய விஷயம் இல்லை. நான் இந்த மாதம் சொல்லிடுவேன். இந்த வீடியோ நீங்கள் ஒரு 2 மாதம் கழிச்சு பார்க்கலாம், ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ அதனால் இட் டிஃபர்ஸ், ரைட்? ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதத்துக்கான ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கிடச்சிச்சின்னா கொடுத்துட்றேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் போய் உங்கள் டிஸ்ட்ரிக்டை கொடுத்துட்டு நீங்கள் கெட் ஆன் ரோட் ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு அப்ராக்ஸான வேல்யூ வரும். அதுலேருந்து ஒரு 5,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதான் ஆன் ரோட் ப்ரைஸ். ஸோ இது சஜஷனாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லிடுறேன், இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு பைக் எப்படி பார்த்து வாங்கணும், அந்த பைக் எனக்கு சூட்டபுளாக இருக்கா இல்லையான்றதை பற்றிலாம் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதனால் ஒரு ரீல் மேக் பண்ணலான்னு இருக்கும். அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அதை நாங்கள் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலி காம்படிட்டர்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு KTM Duke 390 பஜாஜோட தான். ரெண்டாவது Triumph Speed 400, அதுவும் பஜாஜோட தான். வேறு யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தவிர்த்து இந்த பைக் காம்படிட்டர்ஸ் யாரும் கிடையாது. பஜாஜ் ஓன் பண்ணிருக்க KTM-ஆக இருக்கட்டும், பஜாஜ் சேல் பண்ணணும்னு சொல்லி டைப் பண்ணியிருக்க Triumph பிராண்டாக இருக்கட்டும், அந்த பிராண்ட்ஸோட பைக் தான் காம்படிட்டர்ஸ். ப்ரைஸ் கம்பேர் பண்ணுவோம். டாமினரோட ப்ரைஸ் 2,33,000, ஸ்பீட் 400 ப்ரைஸ் 2,46,000, Duke 390 ப்ரைஸ் 2,96,000. இந்த 3 பைக்கில் அஃபோர்டபுள் அப்படின்னா பஜாஜோட டாமினர் 400 தான். பிகாஸ் பஜாஜ் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட், KTM வந்து ஆஸ்ட்ரியன் பிராண்ட். என்னதான் பஜாஜ் அதை ஓன் பண்ணாலும் அது ஆஸ்ட்ரியன் பிராண்ட் தான். Triumph ஒரு UK பேஸ்ட் கண்ட்ரி, பட் மேட் இன் இந்தியானால அதுவும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடைக்குது. அது இந்த மோட்டர் சைக்கிளோட கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் கம்மியாக கிடைக்குது. அதனால் அஃபோர்டபுளான ஸ்போர்ட்ஸ் டூரர் பார்க்குறீங்க, அஃபோர்டபுளான 400cc மோட்டர் சைக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டாமினர் 400 செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன 3 பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் ஃபேவரட் பைக், எந்த பைக் வாங்கலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நீங்கள் டாமினர் 400 வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டாப் ஸ்பீட் கிளைம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் வந்துருக்கு, எதுவும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்களா, உங்களோட அட்வான்டேஜஸ் என்ன, எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் கொடுங்க. அது நெக்ஸ்ட் இந்த பைக் வாங்கலாம்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் கேட்குறேன். அதே மாதிரி இந்த பைக்கோட மைலேஜ் வந்து அதிகபட்சமாக ஒரு 25க்குள்ளே நீங்கள் எடுக்கலாம். 23 to 25 எடுக்கலாம், அப்ராக்ஸாக சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் 27 எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட டிரைவிங் கண்டிஷனை பொறுத்தது. ஸோ நீங்கள் ஒரு க்ரூசிங் போகிறீங்க, ஒரு 110 க்ரூஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும், ஒரு நல்ல க்ரூசர்னு சொல்லலாம். ஸோ அதனால் உங்களுக்கு மைலேஜ் 400cc அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கும். அண்ட் ஃபைனலி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துரும். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் டிசைன், ஸ்போர்ட்ஸ் டிஎன்ஏவும் டூரர் டிஎன்ஏவும் மிக்ஸ் பண்ணி அதை பர்பஸை மீட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளான சீட்ஸு. ஸோ பர்பஸ்க்காண்டி டாப் பாக்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு பேக் ரெஸ்ட்டு, ஃபீச்சர்ஸு, அதுக்கப்புறம் ரைடர் சென்ட்ரிக்கான ஹார்ட்வேர்ஸு, இது எல்லாமே ப்ரோஸில் தான் வருது. 2 கான் தான். ஒன்று வைப்ரேஷன் 4000 RPM மேலே இருக்குது, அது யூஸ்ஃபுல் தான். சிங்கிள் சிலிண்டர் அவுட்புட்டில் அது வரது தான், ஓகே, அதை கூட விட்டுருவோம். ரெண்டாவது வந்து வெயிட் வந்து கண்டிப்பாக இந்த பைக்கில் நம்ம சொல்லி தான் ஆகணும்.
ஸோ இது ரெண்டு தான் நான் பார்த்தது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இம்ப்ரெஷன்ஸ் என்ன இந்த பைக்கை பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸில் கொடுங்க. எப்பயுமே பைக் ரைட் பண்ணுறீங்கன்னா ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க, லாங் டிரைவ் போகிறீங்கன்னா கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க, அண்ட் டிரைவ் சேஃப்லி.